மீண்டும் பிரச்சாரம் எப்போ சார்? கூடிய விரைவில். டிடிவி தினகரன் இன்னைக்கு வந்து இணைஞ்சிருக்காங்க. அண்ணனுக்கு வாழ்த்துக்கள். கூட்டணி இப்படிதான் இருக்க போது, இன்னும் தேர்தலுக்கு இன்னும் ஒரு சில மாதம் தான் இருக்கு. கூட்டணி இன்னும் இறுதி பண்ணல அப்படிங்கிறப்ப யார் வருவாங்கன்னு நினைக்கிறீங்க? 2026 நான் திருப்பி பதிவு பண்றேன். கூட்டணிக்கான அரசியல் கிடையாது. ஒரு மேடம் ஜெயலலிதா அவர்களும் அதுக்கப்புறம் கலைஞர் கருணாநிதி அவர்களும் இறந்த பிறகு 2 கட்சியோடைய தலைமை மீது மக்கள் வந்து மிகப்பெரிய வெறுப்பை வந்து சம்பாதிச்சிருக்காங்க. நம்பிக்கை இல்லை. நம்பிக்கை இல்லாத தலைவர்கள் ஒரு கூட்டணியை உருவாக்கும் பொழுது அதை சார்ந்த தலைவர்களும் மக்கள்கிட்ட வந்து எப்பயுமே நம்பிக்கையை உருவாக்க முடியாது. நீங்க சொல்ற கூட்டணியோடைய நம்பர்ஸ், ஒரு தமிழகத்தினுடைய தேர்தல் வரலாறுங்கிறது எப்படின்னா, ஒரு தலைமையோடைய ஒரு கமாண்டிங் பவர் இருக்கணும். அது யாருக்கும் அடிப்பணியாத ஒரு தலைவரா இருப்பாங்க. தமிழகத்தினுடைய பெரியார் அவர்கள் கொள்கையும் புரட்சியாளர் அம்பேத்கருடைய கொள்கைகளையும் உள்வாங்கி சமூக நீதிக்கான தலைவர் தான் வந்து மக்கள் தேர்ந்தெடுப்பாங்க. அந்த மாதிரி இன்றைக்கு ஆளுங்கட்சியா இருந்தாலும் சரி, எதிர்கட்சியா இருந்தாலும் சரி, தலைமையோடைய மக்களுடைய அந்த ஈர்ப்பை வந்து இழந்திருக்காங்க. அதனாலதான் எல்லாரும் நீங்க சொல்ற மாதிரி இந்த கூட்டணி அந்த கூட்டணி அப்படின்னு தமிழக வெற்றி கழகம் ரொம்ப அமைதியா தனக்கான பணியிலையும் தேர்தல் பிரச்சாரத்திலையும் தன்னுடைய மேனிபெஸ்டோ உருவாக்குறதுலையும் இணைப்பு விழாவிலையும் முக்கியத்துவம் பண்ணிட்டு இருக்கோம். கூடிய விரைவில் வந்து மிகப்பெரிய லெவலில் கட்சியோட மீட்டிங் இருக்கு. ஸோ எங்களுடைய தேர்தல் பணி பூத் லெவலில் இன்னைக்கு வந்து ஃபங்க்ஷன் பண்ணிட்டு இருக்கோம். கூடிய விரைவில் தலைவருடைய பிரச்சாரம் தமிழகம் முழுவதும் எப்படி ஈரோடுல நடந்துச்சோ அதே மாதிரி வரிசையா வந்து நடக்க போகுது. ஸோ அதனால வந்து இந்த கூட்டணியுடைய நம்பர்ஸ் இவங்களுக்கு 20% இருக்கு, அதுல இருந்து இவங்க சேர்த்தா 10% அப்படிங்கிற நம்பர்ஸ் எல்லாம் இந்த 26ல நடக்காது. மக்கள் நான் சொன்ன மாதிரி தான், திமுக வீட்டிலையும் டிவிகேவோட ஓட்டு இருக்கு. திமுகவுடைய மாவட்ட செயலாளருடைய வீட்டுல அவங்களுடைய மனைவியும் சரி, அவங்களுடைய குழந்தைங்களும் சரி டிவிகேக்கு ஓட்டு போட ரெடி ஆயிட்டாங்க. அதே மாதிரி அதிமுகவும் சரி, எல்லா கட்சிகளிலும் சரி, இன்னைக்கு டிவிகேவுடைய பெண்களுடைய ஓட்டு கிட்டத்தட்ட 70-80% மேல போயிட்டே இருக்கு. இளைஞர்கள் ஓட்டு அதிகமாயிட்டே இருக்கு. எங்களுக்கான ஒரு ஒரு மிகப்பெரிய வெற்றியை தமிழக மக்களே உருவாக்குவாங்க. ஸோ மித்ததெல்லாம் தலைவர் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. தேர்தல் வாக்குறுதியில இலவசங்களை எதிர்பார்க்கலாமா? எடப்பாடி பழனிசாமி மாதம் 2000 சொல்லி அறிவிச்சிருக்காரு. தமிழக வெற்றி கழகமும் அந்த மாதிரி இதெல்லாம் தலைவர் எல்லாத்தையும் அனௌன்ஸ் பண்ணுவாரு. யார் அனௌன்ஸ் பண்றாங்கன்னு முக்கியம் இல்ல, யாரு வந்து செய்வாங்கன்னு முக்கியம். ஆட்சியில் ஆல்ரெடி இருந்தவங்க எதுவும் செய்யலன்னு எல்லாத்துக்கும் தெரியும். இருந்தவங்களும் சரி, இப்ப இருக்கவங்களும் சரி, இனிமேட்டு நம்ம சொல்றத எங்களுடைய தலைவர் சொல்றது செய்வாருங்கிற நம்பிக்கை மக்களுக்கு இருக்கு. அது கண்டிப்பா உறுதியா செய்வார். நீங்க உருவாக்க கூட்டணி எல்லாம் எப்படி இருக்குன்னா, உடம்பு இருக்கு, முகம் இல்ல. முகமும் மூளையும் இல்லாத எந்த உடலும் ஜஸ்ட் கோமா மாதிரிதான். இருக்கக்கூடிய எல்லா கூட்டணியும் மக்களோட இணைந்ததில்லை. நாங்கள் மக்களோட ஒவ்வொரு வீட்லயும் இருக்கிறோம். தேர்தல்ல அதுக்கான பதில சொல்லுவோம். இப்ப நாங்க வந்து இத்தனை பர்சன்டேஜ் அத்தனை பர்சன்டேஜ், நீங்க வந்து இந்த அழுத்தத்துக்கு பயந்தீங்களா அந்த அழுத்தத்துக்கு பயந்தீங்களா, இந்த கற்பனை கதைகளுக்கு எல்லாம் பதில் சொல்றதுக்கு எனக்கு டைம் இல்லை. எல்லாத்துக்கும் தேர்தலில் நாங்கள் பதில் சொல்லுவோம். மக்களுடைய செல்வாக்கு என்னன்னு தெரியும். ஒரு 6 டிஸ்ட்ரிக்ட் போகும்போதே மக்களுடைய வெள்ளத்தை வந்து தமிழக போலீஸால வந்து ஹேண்டில் பண்ண முடியல. அந்த அளவிற்கு திருவாரூருடைய அந்த ஒரு கூட்டமே திமுக கழகத்தோட தோல்வி எங்கன்னு தெரிஞ்சிச்சு. இந்த வெற்றியை யாராலும் தடுத்து நிப்பாட்ட முடியாது. எங்களோட தலைவரும் சரி, கட்சியும் சரி, யாருக்கும் அடிபணிந்ததா வரலாறும் கிடையாது, சரித்திரமும் கிடையாது. மக்கள் மாற்றத்துக்கு ரெடி ஆயிட்டாங்க. எங்களுடைய தலைவர் முதலமைச்சர் ஆவாரு. அதுதான் வரலாறா மாறும். நன்றி. அதுக்கான கமிட்டி போட்டிருக்காரு. எல்லா கமிட்டி ரிப்போர்ட் தலைவர்கிட்ட போயிட்ட பிறகு தலைவர் அடுத்த 25 வருஷத்துக்கான ஒரு மேனிபெஸ்டோவை ரிலீஸ் பண்ணுவாரு. இங்க நிறைய பேர் வந்து ஒவ்வொரு திடீர்னு பிரஸ் ரிலீஸ் பண்ணி இத்தனை ரூபாய் தரோம், அத்தனை ரூபாய் தரோம், இது வந்து ஃப்ரீயா தரோம், இத்தனை வருஷம் கொடுக்காத லேப்டாப்லாம் இப்ப கொடுக்குறேன்னு சொல்றது, இது எல்லாம் தேர்தலுக்கு மக்களுக்கு தெரியும். எங்களுடைய தலைவர் சொல்றது எந்த வாக்குறுதியை நிறைவேற்ற முடியுமோ அந்த வாக்குறுதியை சொல்லுவாரு, அதை நிறைவேற்றுவாரு. அவருடைய ஒவ்வொரு கையொப்பமும் அடுத்த தலைமுறையை உருவாக்கும்.